ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள புகழ்பெற்ற பாண்டை கடற்கரையில் சமீபத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் உலகையே உலுக்கியது. அந்த பகுதியில் யூத பண்டிகையான ஹனுக்கா கொண்டாட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் சாதிக் அக்ரம் மற்றும் அவரது மகன் நவீத் அக்ரம் ஆகிய இருவர் கூட்டத்தை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். இந்த கோர தாக்குதலில் 15 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். இந்த இக்கட்டான சூழலில் அங்கு பழக்கடை நடத்தி வரும் 43 வயதான முகமது அல் அகமது செய்த வீர செயல் இன்று அவரை உலக நாடுகளின் போற்றுதலுக்குரிய நாயகனாக மாற்றியுள்ளது. துப்பாக்கி சத்தம் கேட்டு மக்கள் அலறி அடித்து ஓடிய போது அகமது மட்டும் அங்கிருந்த வாகனங்களுக்கு பின்னால் மறைந்து நின்று சமயம் பார்த்து காத்திருந்தார். ஒரு பயங்கரவாதி சற்று கவனக்குறைவாக இருந்த தருணத்தில் கையில் எந்த ஆயுதமும் இன்றி வெறும் கைகளால் அவர் மீது பாய்ந்து அகமது தாக்கினார். உயிரை பணயம் வைத்து அந்த பயங்கரவாதியை பின்னால் இருந்து மடக்கி பிடித்து அவரிடமிருந்த துப்பாக்கியை பறித்தார். அகமதுவின் இந்த மின்னல் வேக தாக்குதலால் பல 100 உயிர்கள் அநியாயமாக பறிப்போவது தடுக்கப்பட்டது. இருப்பினும் இந்த வீர போராட்டத்தின் போது அகமதுவின் உடலில் 6 குண்டுகள் பாய்ந்தன. அவரது இடது கையை 5 குண்டுகள் சிதைத்த நிலையில் ஒரு குண்டு அவரது முதுகில் பாய்ந்துள்ளது. தற்போது சிட்னி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் அகமதுவின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிகிறது. அவரது வழக்கறிஞர் இசா இது குறித்து கூறுகையில், அகமது அதிகப்படியான இரத்த இழப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது இடது கையை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் வருத்தத்துடன் தெரிவித்தார். முதுகில் பாய்ந்த குண்டு இன்னும் அகற்றப்படாத நிலையில் அகமது கடும் வலியை அனுபவித்து வருகிறார். ஆனால் இவ்வளவு துயரத்திலும் மக்களை காப்பாற்ற மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் இதையே செய்வேன் என்று அவர் கூறியிருப்பது காண்போரை நெகிழ செய்கிறது. அகமதுவின் இந்த தியாகத்தை பாராட்டி ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அவரை நேரில் சந்தித்து நாட்டின் ஆகச்சிறந்த மனிதர் என்று புகழாரம் சூட்டினார். அதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்களும் அகமதுவின் துணிச்சலை பாராட்டியுள்ளனர். 2 குழந்தைகளின் தந்தையான அகமதுவுக்கு உதவ உலகெங்கிலும் உள்ள மக்கள் முன்வந்து நிதி திரட்டினர். அவ்வாறு திரட்டப்பட்ட $2.5 மில்லியன் நிதிக்கான காசோலையை அகமது தனது மருத்துவமனை படுக்கையிலிருந்தே பெற்றுக் கொண்டார். உயிரை காக்கும் உன்னத நோக்கில் ஒரு சாமானிய மனிதன் செய்த இந்த வீரச் செயல் மனிதாபிமானத்தின் உச்சமாக இன்று உலக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது.